எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தற்கால இந்திய சமுதாயமும் கல்வியும் அந்த சப்ஜெக்டை இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல இருந்தா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு பார்க்க போறது கடைசி கொஸ்டின். அதோட நமக்கு செகண்ட் யூனிட் முடியுது. ஸோ நாளையிலிருந்து நம்ம தேர்ட் யூனிட் தான் கிளாஸ் எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ அந்த செகண்ட் யூனிட்கான எல்லா நோட்ஸும் நான் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்ம இந்த பிஎட் கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல அந்த நோட்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். நோட்ஸ் வந்து நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட் வைஸா எதை ஹைலைட் பண்ணி காட்டுறோமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு நீங்க அந்த பிடிஎஃப் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எக்ஸாமுக்கு அந்த நோட்ஸ் படிக்கிறப்போ ஓனா எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல என்ன கேள்வி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா நீங்க தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு. தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையேயான நெருக்கமான தொடர்பு அந்த கேள்வி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அடிப்படை தெரிஞ்சுங்க. இந்த அடிப்படை தெரிஞ்சுட்டு அடுத்த கேள்விக்கு போனா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த நோட்ஸ் காட்டுறப்ப நான் எப்படி அந்த மாதிரி டயக்ராம் போட்டுலாம் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்க. அப்படி பண்றப்ப அதை பார்த்தவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே, உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், சார் தத்துவத்திற்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். நல்லா கவனிச்சுங்க. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போலதான் தத்துவமும் கல்வியும். தத்துவம்னா என்ன சார்? தத்துவம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடைய உண்மையான இயல்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வைக்கிறது தான் தத்துவம். நம்முடைய வாழ்க்கையோட லட்சியங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் தத்துவம். அந்த லட்சியத்தை செயல்படுத்துறதுக்கு உதவுறது தான் கல்வி. நம்முடைய வாழ்க்கையோட லட்சியங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் தத்துவம். அந்த தேர்ந்தெடுத்த லட்சியங்களை செயல்படுத்த வைக்கிறது தான் கல்வி. இதுதான் தத்துவமும் கல்வியும். இன்றைய கல்வி முறையில இந்த நவீன கல்வி முறையில தத்துவன்ற ஒரு வார்த்தை கல்வி இருக்கா சார் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட நான் சொன்னேன்னா மோஸ்ட்லி இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்க கல்வி முறை வந்து எதை படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம டிமாண்ட் பண்ணி படிக்கிறோம். பட் என்னன்னா அந்த வேலையில எப்படி செயல்படணும் அப்படின்றது, அந்த வேலையில எப்படி உண்மையா நேர்மையா செயல்படணும் அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கு இன்னைக்கு கல்வி முறை. ஆனா அந்த குருகுல கல்வி அந்த கால கல்வி எடுத்துட்டீங்கன்னா தத்துவத்தை அடிப்படையா வச்சுதான் கல்வியே கற்றுக் கொடுத்தாங்க. சரிங்களா? அதனால நமக்கு என்ன சார் யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ பாருங்க, தத்துவம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்முடைய அப்துல் கலாம் சார் இருக்காங்களே, அவங்ககிட்ட வந்து நீங்க கண்டுபிடிச்சதுலேயும் சந்தோஷமா நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளையும் ரொம்ப சந்தோஷமா உணர்ந்து எது சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து நடக்க சிரமப்படுவாங்களே, அந்த நடக்க முடியாத குழந்தைகளுக்கு வந்து அந்த காலில் மாற்ற அந்த கருவி ஒன்று கண்டுபிடிச்சாரு. நான் கண்டுபிடிச்சதுலேயும் எனக்கு ரொம்ப மனநிறைவும் சந்தோஷத்தை கொடுத்ததும் அந்த கருவி தான். பாருங்க, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. உலக நாடே அவரை பெரிய பாராட்டியிருக்காங்க. ஆனா பாருங்க, அவர் ஒரு போலியோ நோயினால் ஒரு குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து தான் அந்த கருவியை பொறுத்து அது கஷ்டம்லாம் நடந்தவரை பார்க்குறப்ப அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதுதான் தத்துவம். சரிங்களா? இந்த தத்துவமான மனப்பான்மை வந்து ஒரு ஆசிரியருக்கு இருந்தா மட்டும்தான், அதாவது கடமைக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுக்காம அந்த ஆத்மார்ப்பமான உணர்வோட சொல்லிக் கொடுக்குறப்ப தான் அந்த கல்வியை சிறப்படையுது. அந்த ஆத்மார்ப்பமான உணர்வை வந்து ஏற்படுத்துறது எதுன்னு கேட்டீங்கன்னா தத்துவம். சரிங்களா? அப்ப இப்போ ஒன்று புரிஞ்சுக்கும், அது தத்துவம். அந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சுதான் கல்வி ஏற்படணும். அதாவது ஒரு டயக்ராம் புரிஞ்சுக்க பாருங்க. இதை அப்படியே நீங்க எக்ஸாம்பிள் நான் பண்ண மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, தத்துவம் என்ன சொன்னேன் பாருங்க, வாழ்வின் லட்சியங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் தத்துவம். தத்துவம்ன்றது வாழ்வின் லட்சியங்களை தேர்ந்தெடுக்கிறது. அந்த வாழ்வின் லட்சியங்களை செயல்படுத்துறது கல்வி குறிக்கோள்கள். நம்ம கல்வி என்ன குறிக்கோள்கள், அந்த குறிக்கோள்கள் தான் அந்த வாழ்வின் லட்சியங்களை அடையிறதுக்கான ஏற்பாடு செய்யுது. அந்த குறிக்கோள்கள் எப்படி இருக்கணும் பாருங்க, 3 டயக்ராம் போட்டு தனியா பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணி அவங்க பாக்குறப்ப, டயக்ராம் போட்டு பாக்குறப்ப அந்த பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்ப பாருங்க, கல்வி குறிக்கோள்கள், அது பாருங்க கல்வி ஏற்பாடு, தத்துவங்களை உணர வைக்கிறது, அவங்க லட்சியம் அடைவதற்கான அந்த கல்வி ஏற்பாடாக இருக்கணும். அடுத்து பாருங்க, கற்பிக்கும் முறைகள், உண்மையான உணர்வு மாணவர்களுக்கு கற்பிக்கணும். அதாவது எப்படி சொல்லணும்னா பொறாமைப்படுறது வந்து மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி மணியை மட்டும் ஏம் பண்ணி எந்த ஒரு வேலையை பார்க்கறது
தவறு. சரிங்களா? அதுல ஒவ்வொரு விஷயத்திலும் ஆத்மார்த்தமான உணர்வு இருக்கணும். இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதை நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது எதன் மூலமா? தத்துவம் மூலமா தான் வரும். அதை பாருங்க, கற்பிக்கும் முறைகள். அடுத்து பாருங்க, ஒழுக்கம். இது முக்கியமான விஷயம். ஒழுக்கத்தையும் அந்த கல்வி கற்றுக் கொடுக்கணும். அடுத்து ஆசிரியர்கள் மனப்பாங்கு. சொன்ன ஆசிரியர்கள் வந்து ஆத்மார்த்தமான உங்களோட சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் ஆசிரியர் மனப்பாங்கு. ஸோ நீங்க தத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த டயக்ராம் போட்டாங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, ரைட். இந்த தத்துவத்துக்கும் கல்விக்கும் இடையே நெருக்கமான உறவு இருக்குன்னு சொல்றல, அதை 4 ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. 4 ஹெட்டிங்ல கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் போட்டோம்னா அந்த 4 ஹெட்டிங், இப்போ நான் சொல்ல போற 4 ஹெட்டிங் எழுதிட்டு அடுத்து நீங்க ஒவ்வொரு ஹெட்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, தத்துவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தத்துவத்திற்கும் கல்விக்கும் இடையே நெருக்கமான தொடர்பு என்ன சொல்லிருக்காங்க? ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த தத்துவ இலக்கும். பாருங்க, தத்துவன்றது ஊக்கத்தின் அடிப்படையில் சேர்ந்தது. அடுத்து பாருங்க, செயல்படுதலை அடிப்படையாக கொண்ட கல்விக்கும் இடையே எவ்வாறு நெருக்கமான உறவு இருக்க முடியும் என்று வியப்பு அடையலாம். நான் சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே இவை இரண்டும் மிக நெருக்கமுடையவை என்பதை நம்மால் உணர முடியும். அந்த 4 பாயிண்ட் சொல்ல பாருங்க. 1 பாருங்க, கல்வி செயல்முறைகளின் குறிக்கோள்களை தீர்மானிப்பது தத்துவமே. 2 பாருங்க, கல்வியே தத்துவ நெறிமுறைகளை பரப்பும் சாதனமாக அமைந்துள்ளது. 3 பாருங்க, உலகின் பிரபல தத்துவ அறிஞர்கள் யாவரும் கல்வியாளர்களாக உள்ளனர். தத்துவ அறிஞர்கள் கல்வியாளர்கள் உள்ளனர். அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, கல்வியின் முக்கிய கூறுகளை தத்துவமே மறைமுகமாக தீர்மானிக்கிறது. இந்த 4 தான் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை நான் கொடுத்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். கல்வி செயல்முறைகளின் குறிக்கோள்களை தீர்மானிப்பது தத்துவமே. இது என்னன்னு சொல்றாங்க பாருங்க. உங்களுக்கு ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. முதல்ல பாருங்க, செயலையே கருவாக கொண்ட கல்வி தாம் செயல்பட வேண்டிய இலக்கினை தேடும் போது தத்துவமானது அத்திசையை சுட்டி காட்டுவதுடன் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் விளக்குகிறது. முதல்ல பாருங்க, செயலை கருவாக கொண்ட கல்வி. செயல்படுறதுக்காக தான் நம்ம கல்வி கத்துக்கிறோம். அதே பாருங்க, செயலை கருவாக கொண்ட கல்வி தான் செயல்பட வேண்டிய இலக்கினை தேடும்போது நம்ம அந்த கல்வி எதனால கத்துக்கிறோம், எதுக்காக கத்துக்கிறோம், எதை நோக்கி அதை கத்துக்கிறோம், அதுதான் அதை செயல்பட வேண்டிய இலக்கினை தேடும்போது தத்துவமானது திசையினை சுட்டி காட்டுகின்றது. இதுக்காக நம்ம கத்துக்கிறோம். இந்த உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக கத்துக்கிறோம். அப்படி சுட்டி காட்டுறதுன்னா தத்துவம்னு சொல்றாங்க. அதான் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் விளக்குன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இயக்கமற்ற நிலையில் உள்ள தத்துவம். தத்துவத்தை பேசுற வைக்கிறோம், அதை செயல்படுறதுக்கு எது உதவியா இருக்கு? கல்வி. அதான் பாருங்க, இயக்கமற்ற நிலையில் உள்ள தத்துவம் இயக்கம் வரும்போது கல்வி ஆகின்றது. அடுத்து பாருங்க, எனவே இவை ஒரு தொடர் செயலின் இரு கூறுகளாக அமைந்துள்ளன. எனவே இவை ஒரு தொடர் செயலின் இரு கூறுகளாக அமைந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காட்டிக்க பாருங்க. அது பாக்ஸ்ல காட்டிக்கோங்க. ஒரு செயலுக்கும் பாருங்க, ஒரு செயலுக்கு துவக்கமும் தொடர்ச்சியும் இன்றியமையாதது. ஒரு செயலை செய்யணும், அது தொடக்கணும், அது தொடர்ந்து அதை செயல்படுத்தணும். அதாவது ஒரு செயலுக்கு துவக்கமும் தொடர்ச்சியும் இன்றியமையாதவை. தத்துவமும் கல்வியும் துவக்கமும் தொடர்ச்சியாகவும் அமைந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 2வது பாருங்க, கல்வியே தத்துவ நெறிமுறைகளை பரப்பும் சாதனமாக அமைந்துள்ளது. பாருங்க, கல்வியே தத்துவ நெறிமுறைகளை பரப்பும் சாதனமாக அமைந்துள்ளது. என்னன்னு பாருங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, தத்துவ அறிஞர்கள் மனித வாழ்வில் அடைய வேண்டிய லட்சியங்களையும் விழுமங்களையும் கண்டறிந்து அவற்றின்படி வாழ முற்படுவதோடு பிறரையும் தம்மை பின்பற்ற செய்கின்றனர். அந்த தத்துவத்தை பிறரையும் பின்பற்ற செய்கின்றனர் சொல்றாரு. அடுத்த பாருங்க, தத்துவ அறிஞர்கள் தாம் கண்டறிந்த நெறிமுறைகளை மக்களிடையே பரப்பி அவர்களை மேம்படுத்த முயல்கின்றனர். அது மக்கள் மூலம் கல்வி மூலமா பரப்புறாங்கன்னு சொல்றாங்க. அது பாருங்க, நான் சொன்ன பாருங்க, இப்போ அந்த பாயிண்ட் வந்து பாருங்க, ஜேம்ஸ் ராஸ் கூறுவது போல், இது வந்து முக்கியமான ஒரு உளவியல் அறிஞர், இந்த உண்மையில கேட்கலாம் பாருங்க. ஜேம்ஸ் ராஸ் கூறுவது போல் தத்துவமும் கல்வியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களே. இது முக்கியமான உன்னோட கேட்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, தத்துவம் வாழ்க்கை லட்சியங்களை சுட்டி காட்டுகிறது. அடுத்து பாருங்க, லட்சியங்களை அடையும் வழிமுறைகளை அளிப்பது கல்வி. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, உலகின் பிரபல தத்துவ அறிஞர்கள் யாவரும் கல்வியாளர்களாக உள்ளவர். இவங்க தத்துவ ஞானிகள் யாராரு, அவங்க என்னென்ன நிறுவனாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காந்திஜியின் ஆதார கல்விக்கான வார்தா திட்டம், இதுவும் தத்துவத்தை அடிப்படையாக வச்ச கல்விதான். அடுத்து பாருங்க, தாகூரின் சாந்திநிகேதன், அது வந்து தத்துவத்தை அடிப்படையாக வச்சதான். அடுத்து பாருங்க, புரோபலின் கிண்டர் கார்டன், அதுவும் தத்துவத்தை அடிப்படையாக வச்சது. அடுத்து பாருங்க, டூயின் சோதனை பள்ளி, அடுத்து அரவிந்தரின் ஆசிரம பள்ளி, அடுத்து ஜே கிருஷ்ணமூர்த்தியின் இதுதான் பள்ளி. இது எல்லாமே தத்துவத்தை அடிப்படையாக வச்ச கல்வியா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, 4வது ஹெட்டிங் பாருங்க, கல்வியின் முக்கிய கூறுகளை தத்துவமே மறைமுகமாக தீர்மானிக்கிறது. அதை ஒன்று பாருங்க, கல்வி குறிக்கோள்களை தத்துவம் நேரடியாக தீர்மானிக்கிறது, மறைமுகமாகவும் தீர்மானிக்கிறது. என்ன பண்ணுங்க, குறிக்கோள்கள் மூலம் கல்வியின் பிற கூறுகளான என்னென்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கற்பிக்கும் முறைகள், ஆசிரியரின் பங்கு, ஒழுக்கம், மாணவர்களின் மனப்பான்மை ஆகியவை தத்துவத்தால் மறைமுகமாக தீர்மானிக்கப்படுகின்றன. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு தத்துவ அறிஞரும் தத்துவம் கல்வி தத்துவத்திற்கு ஏற்ப
கல்வி அமைப்பை தோற்றுவித்து உள்ளனர். சரிங்களா? இதுதான் இந்த கேள்வி. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்க எக்ஸாமுக்கு அப்படியே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.